ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி சண்டேனாலே நான்வெஜ் இருக்குங்கல்லங்க. நாங்களும் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்துருந்தேங்க. ஸோ நாட்டுக்கோழியில் வறுத்தரைச்சி தண்ணி குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக மல்லி, 5-6 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா குட்டி பீஸ் பட்டை 2ங்க, அப்புறம் 2 கிராம்பு, மிளகும் சேர்த்து அது எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கணுங்க. அது நல்லா வாசம் வர்றதுக்கப்புறம் வறுத்துட்டு கொஞ்சமாக சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. அது முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா கருகிருங்க. அதுக்காக தான் கடைசியாக சேர்த்துறது. சீரகம், சோம்பு பொரிஞ்சோடனே தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வறுத்து அரைக்கணும் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த குழம்போட ஸ்பெஷலே. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க சிக்கன் வணக்கிறதுக்காக. அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நாங்கள் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கோம். நீங்களும் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி நல்லெண்ணெயில் செய்கிறதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்து 2 பரட்டு பரட்டிட்டு மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 2 பரட்டு பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விழுது, அதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மணக்கிற நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தட்டா.